நீ படிக்காத பொண்ணு, உனக்கு நர்சிங் பத்தி ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில அம்மா உன்னை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. உன்னை என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேரவே முடியாம போயிடும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நீ ஊருக்கு கிளம்பு. எனக்கு இந்த வீடு, உன் ஃபேமிலி, அத்தை இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு சஞ்சய். இதை விட்டு நான் போறதா இல்ல. என்ன டென்ஷன் பண்ணாத வித்யா. நான் உண்மையதான் சொல்றேன். தாத்தா பேச்ச என்னால மீற முடியாது. நான் இங்கேதான் இருப்பேன். பிரச்சனை வந்தா நாம 2 பேரும் சேர்ந்து சமாளிக்கலாம். என்ன பேசுறாங்க? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு வித்யா. அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். முடியாது சஞ்சய், நீ சொல்றது முடியவே முடியாது. இவன் எதுக்கு அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கா? என்னவா இருக்கும்? தாத்தா. வேறாண்டி, எப்படியா இருக்க? டெல்லியில இருந்து வந்துட்டியா? இல்ல, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய்யா, என்னாச்சு? நான் திரும்பி வந்து பாக்குறேன், வித்யா இந்த வீட்ல இருக்கா. நான் அவகிட்ட கேட்டா நீங்க அனுப்பி வச்சீங்கன்னு சொல்றா. ஆமா தாத்தா, என்ன என் லைஃப் உங்களுக்கு விளையாட்டா போச்சா? நீதாயா வித்யா வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, அதை நீ காப்பாத்தினியா? ஏன் தாத்தா, அதுக்கு தான் நான் டைம் கேட்டேன்ல. எம்புட்டு நாளையா? நீ கூப்பிடுற வரைக்கும் அதுங்க தனியா இருக்கணுமா? அதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவளை இங்க அனுப்பி வைப்பீங்களா என்ன? இங்க பாரு, இப்பவும் அந்த புள்ளைய வேற பேர்ல தான் அங்க அனுப்பி வச்சிருக்கேன். உன்னைய நான் மாட்டி விடல. நீ சீக்கிரமே உன் அம்மாட்ட விஷயத்த சொல்லி அது கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. தாத்தா ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. வித்யாவுக்கு கால் பண்ணி அவளை அங்க வர சொல்லுங்க. எதுக்கு? தாத்தா, எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு டைம் கொடுங்க தாத்தா. முடியாதியா? என்ன ஆனாலும் சரி, அந்த புள்ள அங்கதான் இருக்கும். இனிமே இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு போன் பண்ணாத. போனவை தாத்தா. நான் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பல, அவ்வளவுதான். அம்மா என்ன சுத்தமா வெறுத்துருவாங்க. என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். எனக்கு இந்த வீடு, உன் ஃபேமிலி, அத்தை இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு சஞ்சய். நான் உண்மையதான் சொல்றேன். தாத்தா பேச்ச என்னால மீற முடியாது. நான் இங்கேதான் இருப்பேன். என்ன ஆனாலும் சரி, அந்த புள்ள அங்கதான் இருக்கும். நிம்மதியா தூங்க கூட முடியல. கண்ணை மூடினாலே அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க என்ன அடிச்சு துரத்துற மாதிரியே கனவு வருது. லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்காக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலான்னு அரசனூர் போன என்ன இப்படி மாட்டி விட்டுட்டாரு. அவரு தான் அனுப்பி வச்சாருன்னா இவளுக்கு எங்க போச்சு புத்தி? அவரு சொன்னார்னு இந்த வீட்டுல வந்து உட்காந்துருக்கா. அவளை வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் என்னால இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியாது. நான் இங்க தூங்காம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு அந்த பயம் கொஞ்சமாவது இருக்குமா? பார்க்கலாம்.
நாங்க தூக்கம் வராம புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கியா? வித்யா, 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 எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. என்ன பார்த்தா இவளுக்கு எப்படி தெரியுது? உன்ன நான் உன்னை எழுப்பிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு ரூம் சர்வீஸ் மாதிரி தெரியுதா? இந்த நேரத்துல ஏன் ரூம்ல உனக்கு என்ன வேலை? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கோம். நாங்க தூங்க முடியாம டென்ஷன்ல இருக்கேன், நீ என்னடா ஜாலியா தூங்கிட்டு இருக்க? மனசு வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தூக்கம் வரும். அப்போ என் மனசு சரியில்லை, அதனால எனக்கு தூக்கம் வரல, அப்படிதானே? நான் என்ன பத்தி மட்டும்தான் சொன்னேன். ப்ளீஸ் வித்யா, நான் சொல்றதை கேளு. நீ இங்க இருக்கிறது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்ல. நீ யாருன்னு அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னு வையேன், பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னதையே எத்தனை தடவை தான் சொல்லுவ? எத்தனை தடவை சொன்னாலும் நான் சொல்றதா நடக்கும். அது எனக்கும் தெரியும். உன்னைய விட எனக்கு அதிக பயம் இருக்கு. அதுக்காக நடக்க போற பிரச்சனையை நினைச்சு எப்பவுமே பயந்துகிட்டே இருக்க முடியுமா? அப்படி இருந்தா உன்னைய மாதிரி நானும் தூங்காம உலாத்திக்கிட்டு இருக்கணும். போய் தூங்கு, பிரச்சனை வரும்போது பாத்துக்கலாம். என்னாலலாம் உன்ன மாதிரி இருக்க முடியாது வித்யா. ப்ளீஸ் இப்பவே கிளம்பி ஊருக்கு போயிடு. என்ன விளையாடுறியா? நான் விளையாடலாம் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். நாளைக்கு காலையில நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. நீ எங்க போனன்னு கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். நான் போயிட்டா மாமாவை யார் பாத்துக்கிறது? அதுக்கு நாங்க படிச்ச ஒரு நல்ல நர்ஸா பார்த்து வச்சுக்கிறோம். நீ கிளம்பு. முடியாது. ஏன் இப்படி பிரச்சனை பண்ற? உனக்கு நான் என்ன கெடுதல் பண்ண? ஒரு அக்யூஸ்ட் கிட்ட மாட்டிக்க போன உன்னை நான் காப்பாத்தினேன், அது ஒரு தப்பா? என் கழுத்துல தாலியை கட்டினது தப்பு, மறுபடியும் சரி பண்ண முடியாத தப்பு. அதுக்குதான் நான் உன் கூட வாழ்றேன்னு சொல்றேனே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வித்யா, நீ ஊருக்கு போ, நான் உன்னை அங்க வந்து பாக்குறேன். ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருக்கணும். ஊருக்கு போறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்து போவோம். ஏன் வித்யா நடக்காத விஷயத்த பேசிட்டு இருக்க? இப்படி பேசியே என் மனச கலைச்சு என்னை இங்க இருந்து அனுப்ப பாக்குற? அது நடக்கவே நடக்காது. நான் இங்கதான் இருப்பேன். அப்ப நீ போக மாட்ட. இப்படியே பேசிட்டு இருந்தனா கண்டிப்பா யாராவது பாப்பாங்க. அப்புறம் இப்பவே 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி ஆயிடும். காலையில இருந்து நிறைய வேலை, ரொம்ப களைப்பா இருக்கு. நான் தூங்கணும், நீ கிளம்பு. அப்ப நீ என் பேச்ச கேட்க மாட்ட. கேக்குற மாதிரி விஷயத்த சொன்னா கேட்கலாம். நீ அப்படி சொல்லலையே. போ சஞ்சய், எனக்கு தூக்கம் வருது. ஏய் ஏய், இவ்வளவு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். நான் தூங்காம கஷ்டப்படணும், நீ மட்டும் நிம்மதியா தூங்கணுமா? உன்னை ஏதாவது பண்ணணுமே. இரு, ஃபேன் ஆஃப் பண்றேன். வெள்ள மனசுக்காரங்களுக்கு நல்ல தூக்கம் வருமா? இப்ப வேர்வையில எப்படி தூங்குறேன் நானும் பாக்குறேன். நல்லா அனுபவிப்ப பாரு. வித்யா, வித்யா,
என்ன பிரச்சனை உனக்கு? என்ன தூங்கவே விட மாட்டியா? ஏன்னா என் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்க? முறைப்படி நான் இந்த ரூம்ல தான் தூங்கணும். ஏதோ உன் நல்ல நேரம் நான் யாருங்கிறத மறைச்சு அந்த ஸ்டோர் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கேன். நிம்மதியா தூங்க விட்டியா? வந்து கரண்ட் கட் பண்ணிட்டு போற. கொசு கடிக்குது, வேர்க்குது. நான் எப்படி தூங்குறதாங்க? அதுக்கு அதான் உன் ரூம்ல வந்து படுத்தேன். வித்யா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பண்றது கூட தான் நல்லா இல்ல. உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறவள அக்கறையா பாத்துக்கிட வேண்டாம்? என்னை என் போக்குல விடுறியா? தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா? இப்ப யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல? அதத்தானே நானும் சொன்னேன். கேட்டியா நீ? என் ரூமுக்கு நீ வரும்போது நான் பொறுத்துக்கிடணும். உன் ரூமுக்கு நான் வந்தா நீ மட்டும் குதிப்பியா? பேசாம தூங்கு. காலையில எழுந்திருச்சு நான் போயிடுவேன். என்னது காலையிலயா? என்னமோ ஒரு ரூம் மாதிரி ரொம்ப தான் உரிமை கொண்டாடி பேசுற. சட்டப்படி நான் உன் பொண்டாட்டி. இந்த ரூம்ல மட்டும் இல்ல, இந்த வீட்லயே எனக்கு சரி பங்கு இருக்கு. நம்ம என்ன ரிஜிஸ்டரா பண்ணிருக்கோம்? சட்டத்தை பத்தி பேசுற? ஊர் பஞ்சாயத்தை விட பெரிய சட்டம் எதனா இருக்கா? நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு ஒரு சாட்சியா ஒரு ஊரே இருக்கு. வித்யா, நீ தப்பு மேல தப்பு பண்ற. இது நல்லதே இல்ல, சொல்லிட்டேன். மரியாதை ஒரு ரூம் கிளம்பு, எந்திரிச்சு போ. இப்படி மாறி மாறி எழுப்பிக்கிட்டே இருந்தா ஏன் தூக்கம் கிட்ட போயிடும்ல? பாரு, பிடிவாதம் பிடிக்காத. சொல்றத தயவு செஞ்சு கேளு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படி போக மாட்டேன். மாட்டேன். உன் பக்கத்துல தூங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் பாட்டுக்கு நிம்மதியா பாயில தூங்கிக்கிட்டு இருந்தேன். என்னைய வம்புக்கு இழுத்து இங்க கொண்டுட்டு வந்ததே நீதான். அப்ப நீ பெட்லயே படு, நான் கீழே படுத்துக்கிறேன். வேற வழியில் கீழே தான் படுக்கணும். சஞ்சய், சஞ்சய், ஐயோ மேக்னா, அவ மட்டும் உன்னை என் ரூம்ல பார்த்தா அவ்வளவுதான். அவ ஒரு ஆள் போதும் பிரச்சனைக்கு. சஞ்சய், சஞ்சய், வேற யாரும் வாய்ஸ் கேக்குதே. நான் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். நான் சொன்னதை கேட்டியா? எல்லாத்துக்கும் என்னையவே தப்பு சொல்லிட்டு இருக்காத. பிரச்சனை இழுத்தது நீதான். யாரும் இருக்காங்க. சஞ்சய், ஐயோ என்னதான் பண்றது இப்போ? எனக்கு தெரியாது. சஞ்சய், கதவு தர. சஞ்சய், என்ன பண்றது? சரி சரி, நீ போய் ஒளிச்சுக்கோ, நான் அவளை சமாளிச்சுக்கிறேன். நீ போ 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 போ. எங்க ஒளிறது? சஞ்சய். ஏய், என்னடி? எதுக்கு நீ இந்த நேரத்துல சஞ்சய் ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்க? மா, சஞ்சய் ரூம்ல யாரோ இருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? பேச்சு குரல் கேக்குதுமா. அதுவும் லேடிஸ் வாய்ஸ். லேடிஸ் வாய்ஸா? ஆமா. எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றது? எங்கேயாவது போய் ஒளிச்சுக்கோ. சஞ்சய், ஐயோ போச்சு போச்சு போச்சு, மாட்ட போறோம். மொத்த ஃபேமிலியும் வந்துருச்சு. போச்சு. நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடக்க போகுது. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே? எல்லாம் உன்னாலதான். உன்னை யாரு கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னது? ஐயோ, இப்போ பேச நேரம் இல்ல. எங்கேயாவது போய் ஒளிச்சுக்க. போயேன் போ. சஞ்சய், 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 என்ன சஞ்சய், எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? இந்த ரூம்ல நீ மட்டும் தான் இருக்கியா? ஆமா, என் ரூம்ல நான் மட்டும் தானே இருப்பேன். இல்ல, இங்க யாரோ பேசுற மாதிரி கேட்டுச்சு. அது அது வந்து அது அது ஒண்ணுல, நான் தான் போன்ல பேசிட்டு இருந்தேன். போன்ல பேசுறது எப்படி வெளியில கேக்கும்? அது லவுட் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருந்தேன். ஆனா அது லேடிஸ் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆமா, லேடிஸ் வாய்ஸ் தான். என்னோட கம்பெனி இருக்குல்ல, அதோட சிஇஓ பேசுனாங்க. இந்த நேரத்துலயா? அது யூஎஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. ஆண்டி, நமக்கு இங்க நைட்னா அவங்களுக்கு அங்க டே தானே. அதுக்கே நீ
இவ்ளோ டென்ஷன் ஆவற? டென்ஷனா? இல்லையே, கூலா தானே இருக்கேன். என்ன பெட்ஷீட் எல்லாம் கீழே விரிச்சிருக்கு? அது பெட்ல தூக்கம் வரல, அதனாலதான் நானே கீழே படுத்தேன். நீ பதட்டப்படுறத பார்த்தா எங்களுக்கு தெரியாம எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, ரூம்ல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? கட்டில் கீழே பாரு பாரு. கட்டில் கீழயா? கட்டில் கீழெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கட்டில் கீழே என்ன இருக்க போகுது? வாங்க வாங்க, ஏன் கட்டில் கீழே மட்டும் பாக்குறீங்க? அந்த ட்ரால வந்து பாருங்க. வாங்க வாங்க, இந்த ட்ரால பாருங்க. இந்த ட்ரால பாரு. வா வா, இந்த ட்ரால பாரு. வா வா, இந்த ட்ரால வந்து பாரு. சும்மா கட்டில் கீழே பாக்குறாங்களா? கட்டில் கீழே இல்ல சஞ்சய், நீ காமெடி பண்ற வேணும்னே. என்ன நீ புரியாம பேசுற? நைட் 2 மணிக்கு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்களா? நீ போன்ல தான் யார் கூடயாவது பேசிட்டு இருந்தியா இல்ல நேர்ல யார் கூடயாவது பேசிட்டு இருந்தியா? அதான் நான் தெளிவா சொல்றேன்ல, போன்ல தான் பேசிட்டு இருந்தேனே. ஆனா உன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா நேர்ல யாரும் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் இப்படி சந்தேகப்படுற? நீ தான் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிற. முதல்ல போய் தூங்குங்க. பெருசா வந்துட்டாங்க, சிபிசிஐடி மாதிரி. என்ன நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. சரி சரி. நீங்க பாருங்க, பெட்ஷீட் எல்லாம் மிதிச்சு நான் தூங்குற இடத்த அசிங்கமாக்கிட்டீங்க. போங்க, போய் தூங்குங்க போங்க. என்ன நிக்கிறீங்க? போங்க. சரி போறோம். ஏய் என்னடி, நீ இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டா சஞ்சய் உன்னை சுத்தமா வெறுத்துருவான். இல்லம்மா, யாரோ இருந்தாங்க, எனக்கு பேச்சு சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்துல சஞ்சய் ரூமுக்கு யார் வந்திருக்க போறா? ஒருவேளை வாணியா இருக்குமோ? என்னடி சொல்ற? அவ ஏன் இங்க வர போறா? இல்லம்மா, 2 பேருக்கும் ஊர்ல இருந்தே பழக்கம். அவ கண்டிப்பா வந்திருக்க சான்ஸ் இருக்கு. அப்ப வா, அவ ரூம்ல போய் செக் பண்ணுவோம். வா. ஐயோ வித்யா, வித்யா வெளியில வா. எங்க இருக்க வித்யா? வித்யா, 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 வித்யா எங்க காணோம்? சஞ்சய், ஒரு ரூமுக்கு தான் போறாங்க. நீ கிளம்பு, முதல்ல போ. எல்லாம் உன்னாலதான். சரி கிளம்பு, போ. அம்மா, இப்ப மட்டும் அவ ரூம்ல இல்லாம போட்டோம், வசமா மாட்டிக்குவா. இந்த நேரத்துல 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சஞ்சய் ரூம்ல யாரோ இன்னொரு ஆள் இருந்த மாதிரி தோணுச்சு. அது வாணியா இருக்கும்னு செக் பண்ண போறோம். என் வாழ்க்கையை காப்பாத்த 2 பேரும் இப்படி ராத்திரி பகலமா உழைக்கிறீங்களே, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. எது உன் வாழ்க்கையை காப்பாத்தவா? ஆமா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா தானே நான் மேடம் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அத சொன்னேன். ஐயோ, நீ வேற ஏன்கா? மா நீ வாமா, அவ இருக்காளான்னு போய் பாப்போம். ஏய், எங்க போ? இருக்காளா? ஆ, அங்க பாரு. வாங்க போலாம். ஷோ, ஏய் மேகனா, சஞ்சய் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஆ, அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டியே.
அவன் ஸ்டேட்டஸ் என்ன, இவ ஸ்டேட்டஸ் என்ன? இவெல்லாம் அவன்கிட்ட நெருங்க முடியுமா? ஆமாமா, நான் தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத மேக்னா. என்னைக்கா இருந்தாலும் நீதான் இந்த வீட்டோட 2வது மருமக.